பற்றி கடவுளை பற்றி நாம் எப்படி நம்பிக்கை கொள்வது நமக்கு சிறந்தது, எந்த மாதிரியான நம்பிக்கை மனிதனுடைய அறிவுக்கும் அவனுடைய சிந்தனைக்கும் அவனை மற்றவங்க ஏமாத்தாம இருக்கிறதுக்கும் ஏற்றது என்பதில் ஒரு பகுதியை பார்த்தோம். அதாவது இறைவன் நெருக்கமா இருக்கிறான்னு நீங்க நம்புங்க, இறைவன் தூரமா இருக்கிறான்னு நம்புனீங்கன்னா ஏமாத்திட்டு போயிடுவாங்க, நேருக்கு நேராக இறைவன் தொடர்பு வையுங்க என்ற விஷயத்தை நேற்றும் அதற்கு முந்தைய தினம் பார்த்தோம். இந்த இறைவன் சம்பந்தமாக இன்னொரு அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த அகில உலகத்துக்குமே ஒரு இறைவன் நம்புறதுதான் நமக்கு நல்லது. ஒரு இறைவன்கிற விஷயத்துல இஸ்லாமுக்கு காட்டக்கூடிய ஒரு உறுதிப்பாட்டை வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. கொஞ்சம் கூட வளையாம நெளியாம அந்த ஓரிரை கொள்கைக்கு மாற்றமான ஒரு வாடை கூட அடிக்காம இஸ்லாம் தன்னுடைய ஓரிரை கொள்கையை தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. இப்ப நிறைய இறைவன் நிறைய கடவுள்கள் இருக்கிறார்கள் என்று நம்பக்கூடிய நேரத்தில் மனிதர்களே கூறாகி போயிடுறாங்க. இது எங்க கடவுள், அது உங்க கடவுள், இது எங்க நாட்டு கடவுள், அது உங்க நாட்டு கடவுள் சொல்லும் பொழுது மனிதர்கள் எல்லாம் ஒரே கோத்திரமாக ஒரே இனமாக ஆவதற்கு பதிலாக அவங்களுக்கு மத்தியில வேறுபட்டு போவதை எல்லாம் பார்க்கிறோம். உண்மையில நம்ம சிந்திச்சு பார்த்தோம் சொன்னா கடவுள்ங்கிறவர் யார்? கடவுள் என்றால் அகில உலகத்தையும் யார் படைச்சாரோ அவர் தான் கடவுள். நிறைய கடவுள் எப்ப வர முடியும்? சென்னையில் உள்ளவரை நான் படைச்சுக்கிறேன், மதுரையில் உள்ளவரை நான் பாத்துக்கிறேன், திருச்சியில் உள்ளவரை நான் பாத்துக்கிறேன், ஆப்பிரிக்காவை என்கிட்ட விட்டுருங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் தனித்தனியா படைச்சிருந்தாங்கன்னு சொன்னா நிறைய கடவுள்னு சொல்லலாம். நல்லா பார்க்கிறோம், ஒரே ஒரு ஜோடியில இருந்தா இந்த இனம் மனித இனம் பல்கி பெருகி இருக்கும் பொழுது அந்த ஒரு ஜோடியை யார் படைச்சானோ ஒருத்தனால கடவுளா இருக்க முடியும். ஒண்ணுக்கு மேல கடவுள் எப்படி வர்றதுக்கு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை, எந்த ஒரு நியாயமுமே இல்லை. அதே மாதிரி சூரியன் சந்திரன் இவைகள் எல்லாம் படைக்கப்பட்டிருக்கிறது. இது யார் படைச்சா? இந்த பூமியில இந்த துண்டை மட்டும் ஒருத்தர் படைச்சு, அந்த துண்டை இன்னொருத்தர் படைச்சு, இன்னொரு துண்டை இன்னொருத்தர் படைச்சு ஒட்டி வச்சுட்டாங்களா? இந்த பூமியை இந்தியா அமெரிக்கா பாகிஸ்தான் ஜப்பான் பிரிச்சு வச்சுக்கிறோமே, இதெல்லாம் நம்ம உலக மேப்புல இருக்குமே தவிர உலக உருண்டையில் இருக்காது. உலக உருண்டையில் இந்த நாடுகள்லாம் கிடையாது, எல்லாம் ஒரே மாதிரியா தான் இருக்கும். அப்ப இதெல்லாம் இதெல்லாம் தமிழ்நாட்டை இவர் தான் படைச்சாரு, தூக்கி தனியா வச்சுக்கிட்டு இருந்தாரு, இவர் கர்நாடகாவை படைச்சாரு, ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு ஒன்னா ஒட்டிக்கிட்டாங்கன்னு சொல்ல இயலுமா? அப்ப இந்த ஒரு பூமி தான் நமக்கு இருக்குது, அதை படைச்சவன் யார்? ஒரு வானம் தான் இருக்குது, அதை படைச்சவன் யார்? ஒரு சூரியன் இருக்கிறது, அதை படைச்சவன் யார்? ஒரு சந்திரன் இருக்கு, அதை படைச்சவன் யார்? அதை சுற்றி ஏராளமான கோள்கள் இருக்கிறது, அதை படைச்சவன் யார்? காற்று இருக்கிறது, அதை படைச்சவன் யார்? மழை வருது, அதை படைச்சவன் யார்? மழை மூலமாக தானியங்களை இங்கிருந்து முளைக்க செய்யறதுக்கு சில செட்டிங்கள் பண்ண வேண்டி இருக்கிறது, அதை செஞ்சவன் யாரு? இடி இடிக்க வைக்கிறவன் யார்? மின்னல வர செய்யறவன் யார்? அதன் மூலமாக பல சக்திகளை பூமிக்கு தரக்கூடியவன் யார்? இப்படி ஒன்னையா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இதுக்கு நிறைய பேர் மூட்டையும் படைச்ச ஒருத்தன் ஒரு அற்பமான நம்முடைய ஒரு தேவையை நிறைவேற்றிருக்கணும்னு பிரிச்சுக்கணுமா? சூரியனை எல்லாம் ஒருத்தன் தான் படைப்பான், சந்திரனை எல்லாம் ஒருத்தன் தான் படைப்பான், அகில உலகத்தையும் ஒருத்தன் தான் படைக்க வாங்கும் பொழுது நம்ம அனைவருடைய தேவைகளை அவனே பார்த்துட்டு போயிடுவானே. அப்ப கண்ணு முன்னாடி பாக்குறோம், இது நிறைய பேர் படைச்சிருக்கிறதுக்கு எந்த ஒரு ரீசனுமே இல்லை. நிறைய பேர் இதனுடைய இந்த படைப்புல பங்கெடுப்பதற்கு ஒரு காரணமும் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நம்ம அறிவை கொண்டு, என்ன அறிவை பாதுகாக்கிறதுக்கு தான் அந்த கடவுள் கொள்கை ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கிறது. நம்ம அறிவை கொண்டு சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா எந்த ஒரு நிர்வாகத்துல சமமான ரெண்டு பேரை நிர்வாகம் பண்றாங்களோ அது நாசமா போயிடும். அது பெரிய நாடா இருக்க வேண்டியது இல்லை, வீடா இருந்தா கூட அவ்வளவுதான். வீடா இருந்தா கூட என்னவாயிரும், ரெண்டு நிர்வாகம், ஒருத்தன் குடும்ப தலைவன் இருக்கணும். பிரச்சனை வந்தா கடைசி அவன் தான் என்ன செய்யணும், அது முடிவெடுக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஒரு பள்ளிக்கூடம் இருக்கிறது, ஒரு முதல்வர் தான் அதுக்கு இருக்க முடியும். ஒரு கம்பெனி இருக்கிறது, அதுக்கு ஒருத்தர் மேனேஜரா இருந்தா தான் என்ன செய்யும், அது ஒழுங்காக நடக்கும். இது மாதிரி எல்லாத்தையும் ஒரு மாநிலம் இருக்கிறது, அதுக்கு ஒரு முதலமைச்சர் தான் இருக்கணும். ஒரு நாடு இருக்கிறது, அதுக்கு ஒரு பிரதமர் தான் இருக்கணும், ஒரு ஜனாதிபதி தான் இருக்கணும். அப்படின்னு சொல்லி நம்ம உலகத்துல பாக்குறோம். சில நேரங்கள்ல மனிதன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு என்ன செய்வான், ரெண்டு பேரும் கூட்டா 50-50 பார்ட்னரா சேர்ந்தான்னு சொன்னா ஒரு நிறுவனத்துக்கு ரெண்டு முதலாளி இருக்கலாம். அந்த ரெண்டு பேரும் என்ன பண்றான்னு கேட்டா நம்மளை இவங்க வச்சிடக்கூடாது, அவனை நம்ம வச்சிடக்கூடாதுக்காக வேண்டி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கடவுள் அட்ஜஸ்ட் பண்றாருன்னா கடவுள் அவரு கடவுள் என்ன செய்யக்கூடாது, நம்மளை இவங்க வச்சிருவானா அவனை நமக்கு வச்சிருவோம்னு நினைச்சா அதுக்கு பேர் கடவுள் கிடையாது. இறைவன் என்பவன் யாரா இருக்கணும்னு கேட்டா அவனை யாராலும் வெல்ல முடியாம இருக்கணும்,
எல்லா அதிகாரமும் அவங்க கையில இருக்கணும், யாருக்கும் அடங்கி போகாம இருக்கணும், யாருக்கும் பயப்படாம இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா தான் கடவுள்னு சொல்ல முடியும். ரெண்டு இருந்தாங்கன்னு வைங்களேன், ரெண்டு இருந்தா ரெண்டு பேரும் பஞ்சாயத்து நடந்துகிட்டே இருக்குமே. ரெண்டு பேரும் நமக்குள்ள பஞ்சாயத்து வேணான்னு பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்துட்டா கூட ரெண்டு பேருமே பயப்படுறாங்கன்னு அர்த்தம். இவன் அவனுக்கு அந்த கடவுள் இந்த கடவுளுக்கு பயப்படுறான், இந்த கடவுள் அந்த கடவுள் நம்மளை கவுத்திடுவானோ, இவன் நம்மளை கவுத்திடுவானோ, இது கடவுளா? அப்ப ரெண்டு பேர் இருக்க முடியாது, இருந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வார்களே நீங்க சொன்னால் அட்ஜஸ்ட் பண்றது கடவுள் தன்மை கிடையாது. அட்ஜஸ்ட் எப்ப பண்றோமோ அங்க எல்லாம் ஒரு பலவீனம் இருக்கிறது, ஒரு பயம் இருக்கிறது, ஒரு ஒரு அடங்கி போகிற தன்மை இருக்கிறது. கடவுள்கிட்ட அதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை எல்லாம் பார்க்கிறோம். அதனால இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, ஒரே ஒரு சர்வ உலகத்துக்கு ஒரே ஒரு இறைவன் தான் நம்புவது தானே உங்களுக்கு நல்லது, அதான அறிவுபூர்வமானது. ஒருத்தன் தானே இதை படைச்சிருக்க இயலும். சிந்திச்சு பார்த்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா ஒரு கடவுள் தான் இருக்க முடியுங்கிறத இஸ்லாம் தெளிவா சொல்லுது. எப்படி சொல்லுது? ஒரு இறைவன்கிறதையும் சொல்லுது, அதுக்குரிய காரண காரியத்தையும் சொல்லுது. எப்படி இறைவன் சொல்றான்னு கேட்டா, இலாஹுக்கும் இலாஹும் வாஹித், உங்களுடைய இறைவன் ஒரே ஒரு இறைவன் தான், லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேற யாரும் கடவுள் கிடையாது, அர் ரஹ்மான் ரஹீம், அவன் அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடைய என்று சொல்லி முதல்ல அல்லாஹ் தெளிவா பிரகடனம் பண்றான். 2வது சூராவுல 163வது வசனத்துல. இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகிறான், காலல்லாஹு லா தத்தஹிது இலாஹைனி, இரண்டு கடவுள்களை நீங்கள் உருவாக்கி கொள்ளாதீர்கள், இன்னமா ஹுவ இலாஹும் வாஹித், இருக்கிறதெல்லாம் ஒரே ஒரு கடவுள் தான், ஒய்யாய பர்ஹபூன், எனக்கு மட்டும் பயப்படுங்க. 16:51 சொல்றான், ஒவ்வொல்லதி பிசமாய் இலாகும் ஒபில்லாத இலாகும், வானத்துக்கு அவன் தான் இறைவன், பூமிக்கு அவன் தான் இறைவன், பிரிச்சிடாதீங்க. வானத்துக்கு அவர் கடவுள், பூமிக்கு இவர் கடவுள், மலைக்கு இவர் கடவுள் என்றெல்லாம் பிரிச்சு விடாதீங்க, எல்லாமே ஒரு அதிகாரத்தில் தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன செய்யறான், நிறைய கடவுள் தான் என்ன வாகுங்கிற விளைவையும் சொல்லி காட்டுகிறான். எப்படி? லவ்கான பிஹிமா ஆலிஹத்துன் இல்லல்லா, அல்லாம தவிர நிறைய கடவுள்கள் இருப்பார்களே ஆனால் வசதத்தான், வானம் பூமி எல்லாம் சீரழிஞ்சு போயிருக்கும். இன்னாரும் என்ன வாய்க்கிறேன், சீரழிஞ்சு போயிருக்குமா இல்லையா? ரெண்டு பேர் இருந்துதான் இந்த உலகத்தை இயக்குறாங்கன்னு சொன்னா, ஒருத்தர் சூரியனை ஒதுக்க சொல்லுவாரு, இன்னொருத்தர் சொல்லுவாரு அதெல்லாம் கிடையாது, மறையத்தான் செய்யணும் பாரு. அவர் கிழக்கு ஒதுக்க சொல்லுவாரு, அதெல்லாம் முடியாது, வடக்கு தான் ஒதுக்கணும் பாரு. இப்ப கிழக்கு ஒதுக்க வடக்கு ஒதுக்கன்னு சொல்லி அது ஒதுக்குமா இல்லையா, இவங்க அடிச்சு செத்துருவான். கடவுளுக்குள்ள என்ன வாங்கின சண்டை வந்துருமா இல்லையா? ரெண்டு பேரும் கடவுள், பவர் உள்ளவன். கடைசியில் எவனா ஒருத்தர் மண்டையை போட்டாங்க வைங்க, மண்டையை போட்டவன் கடவுளா இருக்க முடியுமா? ரெண்டு இருந்தா கூட ஒண்ணுல முடிஞ்சிடும். ரெண்டு பேர் இருந்தா கூட எவனுடைய கையாவது ஓங்கும் பாருங்களேன், அவன் கடவுள் ஆகிடுவானா இல்லையா? அப்ப அல்லாஹ் என்ன கேட்கிறான்னா, இந்த சூரியன் எடுக்கிறோம் சீரா ஓடிக்கிட்டு இருக்கிறது, சந்திரன் எடுக்கிறோம் சீரா ஓடுது, இன்னைக்கு கிரகணம் ஏற்படுதுன்னு கரெக்டா சொன்னா அது மாதிரி ஏற்படுது, இத்தனை மணிக்கு சூரியன் சென்னையில மறையுங்கிறான், அத்தனை மணிக்கு மறையுது, இந்த இடத்துல வால் நட்சத்திரம் வருங்கிறான், அது மாதிரி வருது. இந்த ஏன் அப்படிலாம் மனுஷன் கண்டுபிடிச்சு சொல்றான், அப்படி இயங்குறதுனால சொல்றான். ஒரு கணக்கு இல்லைன்னா கண்டுபிடிச்சு சொல்ல இயலாதுல. எதனால கண்டுபிடிச்சு சொல்றான்? மறைகிறது, உதிக்கிறது, கிரகணம் ஏற்படுறது, எவ்வளவு நேரம் ஏற்படும், எந்தெந்த நாட்டில் ஏற்படும், எவ்வளவு நேரத்துக்கு தெரியும், எல்லாத்தையும் சொல்றான்னு சொன்னா அது என்ன விளங்குது? அது ஒரு கணக்குல இயங்கிக்கிட்டு இருக்கு. கண்ணா பின்னாண்டுலாம் சுத்தல, எல்லாம் ரூல் சிஸ்டமேட்டிக்கா சுத்து. இந்த சூரியனை சுத்தி முடிக்கிறதுக்கு கரெக்டா 365 நாள் எடுத்துக்கிறதா இல்லையா? சந்திரன் பூமியை சுத்துவதற்கு 28 நாள், கரெக்டா 29 நாள் எடுத்துக்கிறதா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு கணக்குப்படி இயங்குற காரணத்தினாலதான், அதே மாதிரி பூமி தன்னைத்தானே சுத்தி முடிக்கிறதுக்கு 24 மணி நேரம் எடுத்துக்கிறதா இல்லையா? அந்த மாதிரி ஒரு கணக்குல இயங்கிட்டு இருக்கும் பொழுது ஒருத்தன் இருந்தா தான் ஒரு கணக்குல இயங்கும். 2 பேர் 3 பேர் இருந்தான்னு வைங்களேன், ஆளாளுக்கு ஒன்னு சொல்லி குழம்பி நாசம். என்ன உன்னோட ஒரு முட்டி மோதி என்ன செஞ்சிருேன், சூரியனுக்கு ஒரு ஈர்ப்பு சக்தி எல்லாம் கொடுத்திருக்கிறான். ஒரு கடவுள் பாக்குறாரு, என்னப்பா ஈர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி மாதிரி தெரியும், கொஞ்சம் அதிகப்படுத்துவோம் ஏத்தினாருன்னு வைங்க, பூமி எல்லாத்தையும் கோலையெல்லாம் இடிச்சு இழுத்து உன்னோட ஒரு முட்டி மோதி சுக்குனார நுழைஞ்சு போயிருமா இல்லையா? அதுக்கு ஒருத்தன் கணக்கு பண்ணா தான் ஒழுங்கா இருக்க முடியும். இப்படி எல்லாம் இருக்குது. 22வது சூறாவுல 22வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான், இந்த மாதிரி ஒன்றுக்கு மேற்பட்ட கடவுள்கள் உலகத்தில் இருந்திருந்தால் இந்நேரம் உலகம் அழிஞ்சு நாசமா போயிருக்கும். அது அழியாம ஒரு சிஸ்டமா இயங்குத இது காட்டுது. ஒருத்த நிர்வாகத்தில் அவ்வளவு இருக்கிறது, ஆதாரம் காட்டுறான் அல்லாஹ். அதே மாதிரி மத்தஹதுல்லாஹு மின் வலதின், அல்லாஹுக்கு பிள்ளைகள் கிடையாது,